நான் ஏதோ புதுசா மினிஸ்டர் மாதிரி பேசுறீங்க. நான் இங்க எத்தனை முறை வந்திருக்கேன் தெரியுமா? எல்லா வேலையையும் பார்த்துட்டு தான் வர முடியும்னு அதிரடியாக கூறிய அமைச்சர். ஆக்கவரன்னு சொல்லிருப்பாங்க. ஆய்வுன்னு சொன்னாங்க சார். ஆய்வு எங்க டிபார்ட்மெண்ட் ஆய்வு. நாளைக்கு 5 நாளைக்கு பஸ் போறதை பத்தி ஆய்வு. செய்தியாளர்கள் சந்திப்பில் நடந்த பரபரப்பு. 2 டிபார்ட்மெண்ட் பாக்குறேன். என்ன பார்க்க வரவங்களை பார்க்கணும். விஐபிசி விவலேஷன் வந்து வெயிட் பண்ணாங்கன்னா நான் பார்த்துட்டு தான் வரணும். நான் பார்க்க முடியாது, நான் கிளம்புறேன்னா போக முடியாது. பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ்ங்க நான் அஃபீஷியல் கிடையாது. 1 மினிட் புரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவேன். நான் அஃபீஷியல் இல்லை, நான் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ். நான் அவங்க வந்தவனையும் பார்க்கணும், என்னை பார்க்க வந்தவனையும் பதில் சொல்லிட்டு தான் நான் இங்கே வரணும். நான் வந்தது இங்கே என்ன 5 நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு பார்க்குறது தான். நன்றி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேச்சுக்கிறேன். பயணிகள் வந்து சொந்த ஊருக்கு போறதுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் பத்தி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு மாலை 5:30 மணிக்கு நேர்ல வந்து ஆய்வு பண்ணி செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த உள்ளதா தெரிவிக்கப்பட்டுச்சு. இப்போ அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ் எல்லாம் வரப்போகுது இல்லையா? சோ அதனாலதான் 5 மணில இருந்தே செய்தியாளர்கள் பல பேரு அமைச்சருடைய வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவரு 3.5 மணி நேரம் லேட்டா வந்ததா கூறப்படுதுங்க. 9 மணிக்கு தான் வந்திருக்காரு போல. இத பத்தி மீடியாக்காரங்க கேள்வியும் கேட்டிருக்காங்க. என்னங்க, நான் ஏதோ புதுசா மினிஸ்டர் ஆனது மாதிரி பேசுறீங்க. நான் எத்தனை முறை வந்திருக்கேன் தெரியுமா? 2 டிபார்ட்மெண்ட் பாக்குறேங்க. தலைமை செயலகத்துக்கு என்ன மீட் பண்றதுக்கு அத்தனை பேர் வராங்க. எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் தானங்க வர முடியும் அப்படின்னு அவருடைய தரப்புல இருந்து எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காரு. செய்தியாளர்களை நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.